கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எப்படின்னா பெட் வெயிட்டிங் பண்ணிக்கிறியா, பெட் வெயிட்டிங் பண்ணிக்கிறியா, மூத்திரம் மேஞ்சிக்கிறியா, படுக்கையில் உச்சா விட்டுக்கிறியா, எந்தன வயசில்? ஆனால் ஞாபகம் இருக்குதா? யாருக்கெல்லாம் படுக்கையில் உச்சா விட்டது ஞாபகம் இருக்குது? பரவாயில்ல. ஆனால் உனக்கு இல்லை. ஆனால் உச்சா விட்டுருப்போன்னு நினைக்கிறேன். நான் அதை கேட்கல. விட்டுது தெரியாது உனக்கு, விட்டுருப்பேன்னு நம்புகிறேன். இவங்கெல்லாம் உணர்ந்துருக்குறாங்க. நான்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு இதெல்லாம் இல்லை. 16-17 வயசில் வெளியே ஒரு தடவை வந்துச்சு, அந்த ஜெட்டி பத்திரமா கட்டி அப்படியே எடுத்து போய் வெளிச்சிட்டு. ஆமாம், அந்த மாதிரிலாம் எனக்கு அனுபவம். உங்களுக்கு இருக்காது, நீங்கள் நல்லவங்க. நீங்கள் அது மாதிரிலாம் ஆகவே மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, பாவம். நான் அப்போது தூக்கத்தில் உனக்கு இருந்தது எனக்கு தெரிஞ்சிருக்குது, இல்லை தெரியாமல் இருக்குது. புரியுதா? ஏன் அப்படின்னா அது ஒரு கனவு மாதிரி நடந்தது. நல்லா தெரியும். அம்மா தட்டி எழுப்புவா, வாப்பான்னு போவோம். அங்கே கல் பாத்ரூமு சுற்றி செவரு வச்சுருக்கோம். கால் வர தடுக்கும். அதில் சந்தில் விடுவோம் கரெக்டாக டொருன்னு. பாதி முதல் போகும்போது உடம்பு தொலைவில் சில்லுன்னு ஆகும். அண்டே நம்ம பெட்டில் முடிச்சிட்டோண்டா கதையை. எனக்கு உங்களுக்கு அது மாதிரிலாம் வந்துதா? கனவு வேறு மாதிரி இருக்கும். என்ன மாதிரியே கனவு வரணும் கிடையாது. உங்கள் வீட்டு பாத்ரூம் இருக்கலாம், டாய்லெட் இருக்கலாம், பேசன் இருக்கலாம். நீங்கள் உங்கள் சொசைட்டி செட்டப்பை பற்றி மாறி இருக்கும் அது. இல்லைனா ஸ்கூலில் போயிட்டு பெல் வச்சுருப்பாங்க, 11:30 மணி ஆகிருக்கும், உச்சாவோட சொல்லியிருப்பாங்க. போய் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃப்ரெண்டெல்லாம் லைனாக விட்டுருப்பாங்க, நீயும் சேர்ந்து விட்டுருப்பீங்க. அங்கே எழுந்து பார்த்தா நீங்கள் மட்டும்தான் தனியாக இருப்பீங்க. எங்கடா கூட இருந்தவனுங்கெல்லாம் காணுன்ற மாதிரி இருக்கும். சார் கேட்டது நாங்கள் முன்னாடி உட்காந்துக்கிறேன், இது கனவு மாதிரி இருக்குதான்னா, உச்சா வரைக்கும் ஏன் போகிறீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பின்னணியே கற்பனை இருக்குது. இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்ன இருக்குது? உள்ள உடம்பு என்ன ஆச்சு, யூரினல் டேங்கு ஃபுல்லாகிடுச்சு, வால்வு ஓப்பன் ஆகணும். வால்வு ஓப்பன் ஆகணும்னா மூளையிலேருந்து சமிச்சை வரணும். மூளையிலேருந்து சமிச்சை வரணும்னா மூளைக்கு சொல்லணும் இந்த இடம் உச்சாவுறதுக்கான இடம்ட்டு. அப்போ மூளையே தனக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்குது. என்னன்ட்டு எங்கெல்லாம் உச்ச விழுவோமோ அது ஏற்பாடு பண்ணியது உச்சாவிடுது. இப்போ இது இவனுக்கு புரிஞ்சிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறான், இவனே ஏற்பாடு பண்ணிக்கினான். பாத்ரூம் போய்க்கினான், எவ்வளோ ஒரு ஃபோட்டோவை விட்டான், இல்லை ஃபோட்டோ மனசில் வச்சுக்கினான், இல்லை சினிமாவை பார்த்தான், காட்சியை பார்த்தான், புக்கை பார்த்தான், ஏதோ பண்ணுகிறான். வேலை நந்துச்சு, முடிஞ்சிச்சு, வந்து செஞ்சுட்டான். அப்பா நிம்மதி ஆயிடுச்சா, இன்னைக்கு பொழுது முடிஞ்சிச்சுரா. ஒருத்தனுக்கும் ஒரு மாதிரி, ஆண் பெண் எந்த இது பாகுபாடுலாம் கிடையாது. அப்போ மனிதன் தனக்கு தானே கற்பனை பண்ணிக்க கற்றுக்கினான். ஏன்னா அது ஏற்கனவே அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது நமக்கு, அதாவது மனிதர்களுக்கு. நாய்ப்புனிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. பெட்டில் உச்சா விட்டாங்கன்னா யாருன்னா அது கிண்டல் பண்ணுவாங்க, வெளியே சொல்லுவாங்க. வெக்கமே இல்லாமல் கை தூக்குனீங்களா இல்லையா? இப்போ பெட்டில் நாங்கள் உச்சா விட்டிங்களான்னா ஆமான்ட்டு 20 பேர். அப்போ சூடு சோரணம் இல்லாத இடம் இந்த இடம். ஈனோ மானோ சூடு சோரணம் எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன தான் பண்ணுவோம், ஆமாம் பெட்டில் உச்சா விட்டோம், நல்ல வேலை கேமரா திருப்பி வச்சுருந்தாலும் வச்சுருந்துருப்பேன். யாரும் கை தூக்கிங்களா தெரியும். 4 பேர் உங்களுக்கு கமெண்டில் எதனாலும் ஏன்னா இவனும் மானக்கெட்டு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான். கரெக்டாக இல்லையா? அப்போது மனம் தனக்கு தானே என்ன பண்ணுதே, கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம பெரும்பகுதி மனிதர்கள் ஒரு 80% காமம் சார்ந்த சிந்தனை பண்ணி நிற்பான். அங்கே போன மாதிரி, எங்கே பண்ண இதை பண்ண மாதிரியும், அதை பண்ண மாதிரியும், பார்த்த மாதிரியும் போனோம். சில பேர் பணக்காரி ஒத்தி வருவா. நிறைய பேர் இமயமலைக்கு போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கு தான் ஃப்ரான்ஸ்லேருந்து லண்டன்லேருந்து அவனா ஒத்தி ஜெட்டி போட்டுன்னு வந்தாலும் கூட்டும் போடுவாளான்ட்டு. ஆமாம், அதில் ஒருத்தன் இந்த மந்திரவாதியின் சீடன் ஒருத்தன் புக்கு எழுதிக்கிறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், இருந்தாலும் யோகானந்தர்னு ஒருத்தர், இது தப்பு இந்த புக்கில் இருக்குது. நானாக கற்பனை பண்ணுறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. மந்திரவாதியின் சீடன் புக்கில் யோகானந்தரும் அவரும் அந்த வெளியே ஒரு நாட்டிலேருந்து வந்தவரும் பேசிக்கிறாங்க. சொல்கிறாரு, பார்லி பியரு குச்சேன், இது பண்ணேன், நீலக்கண்ணோடு எனக்கு ஒரு பொம்பளை வருவா, அவனுக்கு கற்றுது யாருக்கு தெரியும்னு கேட்குறாரு. அவர் தெரியாது இவனு சொல்கிறான். அதை புக்கில் எழுதி வச்சுக்கிறான். அவங்க இந்திய சாமியாருங்களாம் அவமானப்பத்துக்குன்னே வந்து என்ன பண்ணுவானுங்க பொழுது, இதெல்லாம் எழுதி எடுத்து போய் சொல்லுவானுங்க போல். 1945 வந்துட்டுது அந்த புக்கு, இப்போ இல்லை, அப்போவே சம்பவம். புக்கு போய் எனக்கு இருந்தாலும் கூட சேர்ந்து இதை சொன்னுக்கிறேன். அப்போது கற்பனை பண்ணுறதுல கெட்டிக்காரங்களாக ஆகிட்டோம் நம்ம. நிஜம் கூட கற்பனை மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. நிஜம்
என் முன்னாடி எல்லாம் நடக்குது, ஆனால் அது எப்படி இது? ஏன் ரொம்ப காலமாக நான் என்ன பண்ணுகிறேன்? கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துங்கிறேன். யதார்த்த உலகத்தில் வந்த பேர் கூட எனக்கு எப்படி இருக்குது? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி அட்மாஸ்பியர் எனக்கு சரியில்லைன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, உள்ள லோக்கல் அட்மாஸ்பியரை மாற்றிக்கிறேன். அப்படி வசதி ஆகிட்ட மாதிரியும் இருக்குது. பணக்காரனாக ஆகணுன்ற கனவு யாருக்கு இருக்கும் சொல்லுங்கள்? எல்லாருக்கெல்லாம் ஏழைக்கு தான் இருக்கும். பணம் வச்சுக்கிறாருல்ல, அவருக்கு பணக்காரன் ஆகணும்னு கனவு இருக்காது, பணக்காரன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு பேர். ஆனால் ஏழைக்கு கனவு இருக்கும். காமம் சார்ந்து கனவு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா, பக்கத்தில் பொண்டாட்டி இல்லை யாரோ இல்லை, வேண்டப்பட்டவங்க இல்லைன்னா அதே தான். ஒரு 4 பேர் ரெடி ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஆல்மா உங்களுக்கு வானா நீங்கள் கடவுள்கிட்ட, கடவுளே ஐயோ இன்னைக்கு வருவானாவா, இன்னைக்கு வானாவா, என்ன பண்ணுறது? அது வரைக்கும் வரல உங்களுக்கு விஷயம். அது வரைக்கும் கற்பனை என்ன பண்ணுங்களா, இஷ்டத்துக்கு பண்ணுங்களாம். ஒரு 10 பொம்பளை உனக்கு ஏற்பாடு ஆகிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ தெரியும் உனக்கு உன் பழப்பு. ஐயோ முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வராது வரைக்கும் தெரியாது. ஆமா ஐயா நான் செய்து தப்பான்னு தெரியல, கொஞ்சம் ஓவராக தான் போடணும்னு எனக்கு எடுத்து வந்து ஏன் புரியுதா? யதார்த்த உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன். உச்சா விட்டதுலேயும் யதார்த்தம் இருந்தது. ஏன் டேங்க்கு ஃபுல்லாச்சு, வெளியே போனதுனால தான் சமைச்சே வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த செஞ்சேன். ஸோ விஷயங்கள் எல்லாமே கற்பனை தான், முதல்ல புரிஞ்சு வச்சுங்க. உச்சா விட்டது நிஜம். உச்சா விட்டது நிஜமா இல்லையா? நிஜம். அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் இருக்குது இல்லை, அது ஈவன் கற்பனையாக கூட இருந்துன்னு போட்டோம், நிஜம்தான் அது. அதான் உண்மை. எதான் உண்மை? ஒன்று அனுபவிக்கிறல்ல அந்த கணம் உண்மை இல்லையே. நான் உச்சா உள்ளெல்லாம் சொல்ல முடியாது, விட்ட இதில் மானத்தில் வேணா மறைச்சிக்கலாம். ஆனால் என்ன ஆச்சு, உடம்பு உள்ளேருந்து தள்ளிச்சு. அப்படி இந்த மனம் இப்போ அனுபவிக்குது, இதுதான் உண்மை. அது கற்பனையாக இருந்தால் கூட உண்மை தான். ஒருத்தருக்கு குரு, எனக்கு ஒருத்தர் நல்ல குரு கிடைக்கணும், அவர் ரெக்கையெல்லாம் வச்சுன்னு பறந்து வரணும், ஒருத்தர் கற்பனை பண்ணுகிறாருன்னு வச்சுக்கேன், உண்மை தான். அவருக்கு நான் கனவுல போவேன், ரெக்கையெல்லாம் வச்சுன்னு பறந்துன்னு போவேன். இன்னும் ஒன்றா பாம்பு இருக்கும், பயந்துருவார். ஏன்னா அவர் 2 விதமான அவமானம். ஓகே நான் நினைக்கிற மாதிரியே இருந்தாலும் பேசுகிறாருங்க, ஆனால் அந்த இது இல்லை, அது நான் அப்படி அம்மாண்ணா சார் என்ன பேசுகிறீங்க? இல்லைங்க தான் அம்மா, யார் கிடையாது. கன்னி பொண்ணுக்கு எப்போ பிள்ளைய போகிறப்ப ஓ அப்போ தான் அம்மா, கரெக்டு, அப்போ தான் கரெக்டு சொல்லணும். புரியவே இல்லை. எப்போ அம்மாண்ணா தாண்டா அம்மாண்ணா நம்ப சார், என்ன மாதிரி தத்துவம் தெரியுமா? ஆமாம் தானே தானே அம்மா, தானே அம்மா, யார் கிடையாது. இது சத்சங்கமே மோசமான சத்சங்கம் சார். அவன் பயங்கரமான செக்ஸ் ஆட்டிடியூட் உள்ளவன். அவன் உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் காம வெறி ஏறி போய் அப்படியே காமத்தோடய உட்காந்துப்பான். சார் இல்லை சார், எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நம்ப அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவன் புரியுதா? கற்பனை உலகத்தில் ஒருத்தர் இருந்தாலுமே கூட எது எதார்த்தம்? என்ஜாய் பண்ணுறாருல்ல, அது என்னதான் சாப்பிடுவோம், ருசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? செம்ம ருசியாக இருக்கும். சில சாப்பாடெலாம் சாப்பிட்டேன்ல, எங்கே அது இப்போ உங்ககிட்ட என்ன மட்டும்தான் இருக்குது? நினப்பு மட்டும்தான் இருக்குது. அனுபவம் என்னவா மாறிச்சு? நினப்பா மாறிச்சு. இந்த நினப்பு இன்னொரு இடத்துல போனால் இன்னொரு நினப்பு வருது. சுடக்கஞ்சி குடிக்கும் போது பிரியாணி ஞாபகம் வருது. அந்த பிரியாணியை விட இந்த சுடுகஞ்சி என்ன மாதிரி இருக்குது? 4 நாள் பட்னி, சோறு இல்லை, டக்குன்னு சோறு பார்த்த உடனே என்ன வரும்ன்ற. அப்போ பிரச்சனை எங்கே தான்? நினப்பு தான். நினப்பில் தான் எல்லாமே இருக்குது. சம்பவங்கள்லாம் உண்மையிலேயே நடந்தாலுமே இல்லை கற்பனையாக நடந்தாலுமே எங்கே சரியாக நடந்துன்னுக்குது? நினைவு மண்டலத்தில் ஒரு விஷயம் என்ன ஆயினுக்குது? சரியாக நடந்துன்னுக்குது. ஸோ உன் நினைவு மண்டலத்தில் தாக்கப்பட்டுக்குது. இப்போ நான் என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீ ஒத்துக்காத, இது வந்து லோக்கல் அட்மாஸ்பியர், இது கனவு, இதுன்னு கூட போய் சொல்லும். ஏன் உன்னை ஏமாத்துறதுக்கு யார் கற்றுக்குந்தே? இல்லை, இந்த உலகமே எப்படி வாழுதுன்னா தன்னை தானே ஏமாத்தின்னு வாழுது. ஏமாந்தே வாழுது. ஒருத்தங்கிட்ட கடவுள் பேசிக்கிறாராம். இவ்வளோ பேர் இத்தனை வருஷமாக பிறந்துக்கிறானுங்க, வாழ்ந்துக்கிறானுங்க. அந்த கடவுள் என்கிட்ட ஏன் பேசலாம் ஒருத்தன் கூட கேட்கல. இன்னும் கூட இப்போ கூட
கடவுள் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிறாரு, பேசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிடுறாரு. அந்த கடவுள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்டேட் ஆகணும்ல. இப்போ ஃபோன்லாம் வந்துச்சு சார், 17 வரைக்கும் வந்துச்சு. என்ன பண்ண கடவுள் கூப்பிட்டு கொஞ்சம் வருஷன் மாற்றி கொடுங்க, அப்டேட் பண்ணுங்க, அப்டேட் வருஷன் ஒன்று கொடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? ஒருத்தனுக்கு நானும் கேட்டுக்கிறேன், என்கிட்டயும் வரமாட்டேன்றான். கடவுளே நீ யாரோ இருக்கோ என்னவோ பேசிட்டு போயிட்டேன், என்கிட்ட கொஞ்சம் பேசி இந்த உலகத்துக்கு இறக்கி விட்டு போகிறேன். ஏற்கனவே நிறைய பேர் இறக்கிட்டு இருக்கிறானுங்க, நானும் கொஞ்சம் என்ன பண்ணிட்டு போகிறேன், இறக்கிட்டு போகிறேன்னா வரமாட்டேன்றானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கற்பனையாக ஒரு மனிதன் வாழ்ந்து கற்பனையாக ஒரு விஷயத்த சொன்னாலுமே கூட யதார்த்தம்னு ஒத்துக்கிற ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கும். அதே மாதிரி யதார்த்தத்தையும் கற்பனையாக ஆக்கிறதும் இருக்கும். புரியுதா? ஒரு நிஜமான விஷயத்தை கூட அதை கற்பனையாக மாற்றுறதும் யார் கையில்? அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. உனக்கு கற்பனையாகவே அனுபவியா. இப்போ கனவு கண்டுங்கிறோம், இந்த உட்காந்து பேசிங்கிற மாதிரி என்ன இப்போ பிரச்சனை? நிஜம்தான் இது. நிஜம் இல்லைனா உனக்கு விட்டது நிஜமா இல்லையா? வந்துச்சு, அவ்வளோதான். அது மாதிரி வந்துடும், வேறு வழியே கிடையாது. நிஜம்தான் இது. இது கதவாக கற்பனையாக ஒரு பாட்டில் எழுதி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களாம் எங்கேருந்து எழுதுறாங்க பாட்டெலாம் இல்லை? ஐயோ அந்த பாட்டு எனக்கு வேறு மாதிரியே கேட்கும். எந்த பாட்டுன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால. சார் பின்னாலியா முன்னாலியா? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் பாட்டு எதுவுமே என்னன்னு எனக்கு தெரியாது. யார் இஷ்டம் அதை அனுபவிக்கிறதுக்கு? கல் அப்படியே நிற்க வச்சுட்டு அப்படியே மனதுருகி அழுவேன் நான். நீங்கள் பெச்சராகிடுவீங்க. நான்லாம் அது மாதிரி எழுதணும்னா அம்மாவும் நீயே அப்பாவும் நீங்கள் கடகன்னு ஜெட்டி கைட்டி இது எப்படிடா அம்மா அப்பாவும்னா எப்படி ஒரே ஆளுக்கு 2 உறுப்பு இருக்குமான்னு செக் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியாது சார். என்ன சார் ஒரு வேளை போய் அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்க முடியும்? 2 உறுப்போடு ஒருத்தர் பொந்தாரான்னு கேட்டிங்கன்னா உங்கள் கேள்வி தப்பா? சரிதான். என்கிட்ட என்ன இல்லை, பதில் இல்லை. அது சொல்ல தெரில எனக்கு, பதில் இல்லைங்க, எனக்கு சொல்ல தெரில, எனக்கு தேவையில்லை, எனக்கு அம்மாவும் அப்பாவுமா பார்க்குது. எங்கள் அம்மாக்குறாங்களே அப்பா மாதிரி என்னவான் மிஸ் வச்சுருந்தாங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவன் என்ன அர்த்தத்தில் சொன்னான்? அப்பா இல்லாத தாகத்தை எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க? தீர்த்தாங்க, சம்பாரிச்சாங்க, உழைச்சாங்க, எனக்கு என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் செஞ்சாங்க. அவன் ஒரு மீனிங்கில் சொல்கிறான். நீ என்ன பண்ணலாம்? நீ ஒரு மீனிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ உன் உலகம் கற்பனையாக இருக்குது. அதனால் உனக்கு எப்படி தான் தோணும்? இதுவும் கற்பனையான்னு தோணும். கற்பனை உலகத்துலேருந்து வெளியே வா. இல்லாத நோயை இருக்கிற மாதிரி நினச்சின்னா யார் தப்பு? நிறைய பேருக்கு நோய்கள்லாம் இல்லாமல் இருக்காது, நோயே இருக்காது அவனுக்கு. கற்பனையாகவே நோயோட சுற்றி நிற்பான். கற்பனையாகவே என்னடா எப்போ பாரு எனக்கு தலை வலிக்குது சார், இப்போ பாரு தலை சுற்றினே இருக்குது. கேள்விப்பட்டீங்களா? சில பேர் தைலம் கையுமாகவே சுற்றி நிற்பாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தலை வலிக்குதா? மன பிராந்தி. அது விஸ்கி கூட கிடையாது. அது விஸ்கியாக இருந்தால் சிங்கிள் மால்ட்டு எதனா வாங்கி கொடுக்கலாம். பிராந்தின்னா நிறைய ஆப்ஷனே இல்லை. புரியுது என்ன சொல்கிறேன்னு? அதனால் கற்பனையாக இருந்தாலும் நிஜமாக இருந்தாலும் உன் உலகம் யாருக்கு? உனக்கு கொண்டாடு. அங்கே துக்கமாக இருந்தால் துக்கமாக இரு, சந்தோஷமாக இருந்தால் எதை தான் போன வாட்டி கூட சொன்னேன், எல்லா உணர்ச்சியும் கொண்டாடு. நீ வெளியே சந்தோஷமாக இருந்தியானா கனவுல துக்கமான கனவுங்களாம் வரும். அங்கே என்ன பண்ணுவேன்னா அங்கே அழுவே போய். ஏன் பேலன்ஸ் பண்ணல, எல்லாத்தையும் உணர்ச்சிகளை வெளியே கொட்டல. அதனால் கடவுள் ஒன்று பார்ப்பார், இவன் வெளியே போனால் சிச்சினே இருப்பான், என்னெல்லாம் பித்தான் காலில் விம்பி வந்தது அழ. ஒரு பொம்பளை நினச்சிட்டேன்னா அப்படியே நஞ்சு ஆகுதுங்கிறேன். அதுவும் ஊரில் உலகத்தில் இல்லாத பொம்பளை மாதிரியும் உலகத்துலேயே அவள் தான் இருக்கிற மாதிரியும் அவள் தான் பெரிய ஆள் மாதிரியும் நம்மளாம் நினச்சிக்கிறது. அது வேஸ்ட் பீஸ் இது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறது? கடவுளே எனக்கு இப்படி ஒரு பொம்பளை கொடுத்துட்டே நான் என்ன பண்ணுறது? நம்மளே என்ன பண்ணுறது? தப்பா ரைட்டா? அந்த பொம்பளைக்கிட்டே சொன்னேன் அவ்வளோ ஒருத்தா நான் நம்ம என்ன பண்ண முடியும்? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் சும்மா என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் போகும்போது என்ன தான் எடுத்து போகிறீங்க? அந்த நினப்பு இல்லாத அளவுக்கு உங்கள் நினப்பில் கொண்டாடிடுங்க. அட்லீஸ்ட் கற்பனை என்னாச்சும் சந்தோஷமாக இருந்துருங்க. ஆமாம் என்ன ஆகிடும்? ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவீங்க. அதுக்கு மேலே உங்களால் நினச்சி பார்க்கவே முடியாது. ஆமாம் என்ன நினச்சாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகிடும். எல்லாம் எங்கே மட்டும்தான் இது? வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எங்கேயா? வெறும் நினப்பு மட்டும்தான்.
மிஞ்சி போனது எது தான்? பணக்காரனா பணக்காரன்ற நினைப்படுகிறானா? பணக்காரன் நினச்சினுங்கிறான். இப்போ ஒன்று வேணாம், எவ்வளோ பேர் போய் டீசல் பெட்ரோலுக்கு நின்னாங்க லைனில். எங்கள் வீட்டில் 5 லிட்டர் கேனில் பிடிச்சின்னு வந்துட்டுக்கிறாங்க பெட்ரோலை. இன்னைக்கு புல்லட் எடுத்து போய் வச்சேன்னே எடுத்து ஊற்றிட்டாங்க. என்னடா நேற்று நிலமை எல்லாம் என்னவா மாறிச்சு? வெறும் நினப்பாக தான். அதனால் எல்லாம் நினப்பு தான். நல்லவன் நினப்பு தான், கெட்டவன் நினப்பு தான், எல்லாம் என்ன தான்? நினப்பு தான். பொழிகிற வழியை பாருங்க. எது வேணுமோ அது என்ன பண்ணுங்க, நேராக முடிஞ்சா நேராக, இல்லைடா நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கினே தான் இருப்பேன். யாருன்னா என்ன செய்ய முடியும்? உன்னை என்ன செய்ய முடியும்? பிரச்சனையே கிடையாது. ஏன் கண்ணை மூடின்னு வந்த மாதிரியாகவும் போன மாதிரியாகவும் இருந்த மாதிரியாகவும் 2 தலைகாணியை போட்டு காலம் மேலே பொண்ணு பார்த்துக்க வேண்டியது தான். யாரை கூட தூங்கினேன் அப்படின்னா யார் பேர் வேணுமோ வச்சுக்கோ. என்ன இப்போ தலைகாணி தான் நீ வச்சுக்கோ, ஆனால் பேர் என்ன வச்சுக்க? யார் பேர் என்ன வச்சுக்க? யாருன்னா கேட்க முடியும்? நான் இவனை வச்சுக்கிறேன்னு சொல்ல. நேராக வச்சுக்கினா தான் பிரச்சனை. அவனுக்குமே நினப்பில் வச்சுக்கினா அவனுக்குன்னா பிரச்சனை. எவனா என்ன பண்ணுவான் நினப்பில் வச்சுருந்தாங்கன்னா? யாரையும் நீங்கள் நினப்பில் வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு எதனா பிரச்சனையானா ஒரு கரும்பும் கிடையாது. எப்போ தான் பிரச்சனை? நேரில் வச்சுக்கினா தான். பார்த்தா தானே பிரச்சனை. பார்க்காத வரைக்கும் அதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போது நினப்புலேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, யாரும் கண்காணிக்கல, நினப்பில் கண்காணிக்காத மாதிரியே நிஜத்தில் என்ன பண்ணக்கூடாது? கண்காணிப்பு ரகசியம். ரகசியமாய் ரகசியமாய் வாழ்கிறோமா இல்லை? வாழ தெரிஞ்சோன்னா யார்? ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் தானே அர்த்தம். வாழ தெரிஞ்சோன்னா யார்? வாழ தெரிஞ்சோன்னா யார்? மெய்யை மறைச்சவன். ட்ரெஸ்ஸு போட்டோன்னா அதையே சொல்லக்கூடாது, வேறு வேறு சொல்லணும். மெய்யை மறைச்சவன். உடம்பு மறைச்சவரா மெய்யை மறைச்சவரா? யதார்த்தத்தை காட்டாதவன், யதார்த்த உலகத்தை காட்டாதவன். இன்னும் கூட சொல்லலாம். அப்போ யார் சரிங்க? யாரும் சரின்னு சொல்ல போகிறீங்க? இப்போ கொஞ்சம் இங்கே வந்துக்கிட்டு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இங்கே போய் மறைச்சி பேசினா என்ன புரியும்? ஏற்கனவே ஊரெல்லாம் ஏமாத்திங்கிறானுங்க. இங்கே வந்து கண்ணை மூடு, க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி கண்ணே, வலது கண்ணுக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ வலது எதுன்னு ஒரே டென்ஷன் ஆகிடும். சார் எது வலது, ரைட்டா இது லெஃப்டா? ஏன்னா பட்சத்தில் கான்வென்ட்டில் திடீர்னு வலதுன்னா என்ன இது? தமிழுக்கு அந்நியம் ஆகிட்டான் இப்போது. ரைட் உங்கள் சோத்தா கை பக்கம். இப்போ கண்ணை வந்துட்டு சோத்து கைக்கு வந்திருப்போம். சோறுன்னு நீ பிரியாணியில் நின்று இருப்ப, இவர் போயின்னு இருப்பாரு மூக்கில் நீ காதை நினைன்னு. நீ எங்கே நின்று இருப்ப? ஆல்மா பேரலிசம் இல்லைன்னு வேறு. கரெக்டா? இப்படி தான் ஏமாந்த சோனகிரி ஆகிட்டுக்கிறீங்க. இங்கே வந்து அந்த மாதிரிலாம் ஆக முடியாது. அட்டி தட்டி தூக்கி என்ன தான் பண்ணுவேன்? இப்போ இருக்குது உண்மையா இல்லையா? தெரியலையே வா, தெரியலையே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோ. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.